முதல் 100 நாட்கள் ஃபர்ஸ்ட் 100 days என்று சொல்வார்கள். அந்த எதிர்கட்சியாக வருபவர்கள் ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க ஆட்சியாளரை பார்த்து. ஏன்னா அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். நாங்கள் 100 நாட்கள் அல்ல 365 நாட்கள் கடந்த நிலைமையிலே தான் நாங்கள் இப்பொழுது அபாய சங்கை ஊத ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே எவரும் இது நேர்மையற்ற தனம், இதிலே நாங்கள் குழப்புகின்றோம் என்று யாரும் சொன்னால் அது தவறானது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு படை முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் அவையெல்லாம் அதை பற்றி கதை இல்லை. 1-2 வழிவடக்கை மட்டும் விடுவித்தால் பிரச்சனை முடிந்தது போல ஒரு தோற்றப்பாடு காட்டப்படுகிறது. அது தவறு. வடக்கு கிழக்கிலே அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் எந்தெந்த காணிகள் அரச காணிகள், எத்தனை ஆயிரம் ஏக்கர் தமிழ் மக்களுடைய காணிகள் இருக்கின்றன. கேப்பாப்புலவு முல்லைத்தீவில் நீங்கள் பார்த்தீர்களா என்றால் வட்டுவாகலுக்கு அருகிலே ஒரு கடற்படை தளத்தை விஸ்தரிப்பதற்கான 600 ஏக்கர் காணி சுவீகரிப்பு. இதே போல பல காணி சுவீகரிப்புகள் இன்னும் கைவிடப்படவில்லை. திரைமறைவிலே வேலை நடந்து கொண்டிருக்கின்றன. இயக்கச்சி கிட்டே இருக்கக்கூடிய 600 ஏக்கர். இவ்வாறாக 600 ஏக்கருக்கு என்ன பெரிய தளங்களை போட்டு எந்த நாட்டோடு சண்டை போட போகிறீர்கள்? அல்லது இந்த இன்னொரு நாட்டுக்கு கூலிப்படையாக இலங்கை இருக்க போகிறதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டிருக்கோம். இன்னொன்று, இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு அவர்கள் தெளிவாக 3ஆம் தரப்பு மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு விடயம் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால், தமிழ் அரசியல் கைதிகளுடைய விவகாரம் 200 தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் பொது மன்னிப்பு அடிப்படையில். இல்லை என்றால் அவர்களாக ஒத்துக்கொண்டது போல குறுகிய காலம் ஒரு 6 மாதமோ 1 வருடமோ ஒரு புனர்வாழ்வுக்கு அனுப்பியாவது தீருங்கள் என்றால், இப்பொழுது புதுக்கதை வெளியிட்டிருக்கிறது. அரசியல் கைதிகளே இல்லையா? நாங்கள் ஏமாளிகளாக இருக்கிறோம். அரசியல் கைதிகளுடைய விவகாரத்தில் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விடயம், முக்கியமான விடயம், 20,000 பேர் காணாமல் போனவர்கள் பற்றி எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை. அரசாங்கம் சொல்ல வேண்டும் இருக்கிறார்களா இல்லையா. அதிலே 8,000 பேர் கடைசி நேர போரிலே சரணடைந்தவர்கள், குடும்பமாக சரணடைந்தவர்கள். வெறுமனே தனி போராளிகள் அல்ல, பல தனி போராளிகள் சரணடைந்திருந்தார்கள். திருமணமானவர்கள் சில பெண்கள் மனைவிமார் குழந்தைகள் இங்கே வந்துவிட்டார்கள். அவர்கள் சேர்ந்த சரணடைய காரணத்தால் சரணடைந்தவர்கள் 1 வயது குழந்தை, 2 வயது குழந்தை, குழந்தைகள் உட்பட மனைவிமார் உட்பட அவர்கள் போராளிகள் அல்ல. ஒரு சிலர் மனைவிகள் போராளிகளாக கடந்த காலங்களிலே இருந்திருக்கக்கூடும்.